கீழப்பாவூர் ஆ. சண்முகையா வழங்கும் தமிழ் அமுதம். நாரதர் சொல்லச் சொல்ல வான்மீகி எழுதியதே ராமாயணம். வந்த நாரதரிடம் வான்மீகி, எல்லாம் அறிந்த நாரதர் பெருமானே, இந்த உலகத்தில் வீரர்களுக்குள் எல்லா நற்குணங்களும் அறிவும் பெற்ற மாமனிதர் யார் என கேட்டார். அதற்கு நாரதர், சூரிய குலத்தில் பிறந்த ராமபிரான் அயோத்தியில் அரசாட்சி செய்து வருகிறார். நீர் கேட்கும் மாமனிதர் அவரே என்று பதில் சொல்லி ராமரின் வரலாற்றை சுருக்கமாக சொன்னார். நாரதரிடம் விடை பெற்ற பின்பும் வான்மீகியின் மனதில் ராமகாதையே சுழன்று கொண்டிருந்தது. குளிப்பதற்காக ஆற்றங்கரையோரம் வந்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய மரம், அம்மரக்கிளையில் ஆணும் பெண்ணும் என 2 கிரௌஞ்ச பறவைகள் ஆடிப்பாடி கூடி களிப்பில் திளைப்பதை வான்மீகி பார்த்தார். அந்நேரத்தில் ஒரு வேடன் எய்த அம்பு ஒன்று ஆண் பறவையின் மீது பாய்ந்தது. அவ்வளவுதான், ஆண் பறவை அலறி துடித்து கீழே விழுந்தது. அதை கண்ட பெண் பறவையோ தாங்க முடியாத சோகத்தில் புலம்பி தவித்தது. இக்காட்சி வான்மீகியின் மனதை பாடாய்ப்படுத்தியது. வான்மீகி தன்னையும் அறியாமல் அம்பினை ஏவிய வேடனை சபித்தார். அவரது உள்ளத்தில் ஏற்பட்ட சோகமும் பறவைகளின் மீது தான் பெற்ற கருணையும் சாபமாக வந்தாலும் கூட அந்த உணர்ச்சி பெருக்கில் அவரையும் அறியாத சந்தமாக, கவிதையாக அந்த சாபம் வெளிப்பட்டது. அதுவே ராமகாதை எழுதிட அடித்தளமானது. மனதை வருடும் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தும் பாதிப்பே ஒரு படைப்பாளியை உருவாக்கும் என்பதே வான்மீகியின் வரலாறு. வான்மீகியின் வரலாற்றையும் வான்மீகி ராமாயணத்தையும் முதல் நூலாக கொண்டே கம்பர் தனது ராமசரிதத்தை எழுதத் தொடங்கினார். பணியுமாம் என்றும் பெருமை என்பதற்கேற்ப தன்னை ராமபிரானிடம் முழுமையாக அடைக்கலமாக்கி காப்பியம் செய்தார். தன்னை பித்தனாக, பேதையாக, சிறு பிள்ளையாக தாழ்த்தி கொண்டார். யாழொடும் கொள்ளா, பொழுதொடும் புணரா, பொருளறிவாரா, மழலைச் சொல்லே தன் படைப்பு என்று எண்ணி எழுதத் தொடங்கினார். முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவிஞர்களுக்கு ஒன்று உணர்த்துவன்: பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பன்னப் பெறுபவோ என்கிறார். ஆன்றோர்களே, சான்றோர்களே, அறைகளையும் ஆடல் அரங்கினையும் சிறு பிள்ளைகள் கிறுக்கி வரைந்தால் சிற்பக்கலை வல்லுநர்கள் அவர்கள் மீது கோபம் கொள்வார்களா? நிச்சயம் மாட்டார்கள். அதுபோல எனது படைப்பின் மீதும் கோபப்பட மாட்டார்கள் என்று வேண்டுகிறார் கம்பர். அறையும் ஆடரங்கும் பட பிள்ளைகள் தரையில் கீறிட தச்சரும் காய்வரோ? இறையும் ஞானம் இல்லாத என் புன்கவி முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ என்று மிக்க அடக்கத்துடன் எழுதத் தொடங்குகிறார். இதுவரை கீழப்பாவூர் ஆ. சண்முகையா வழங்கிய தமிழ் அமுதம் கேட்டீர்கள்.